தேவனுக்கு ஸ்தோத்திரம். மற்றொரு மகிழ்ச்சியான நாளுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம் அல்லவா? வாருங்கள், தேவனுடைய வார்த்தைகளை, அவருடைய வார்த்தையின் சத்திய சுவிசேஷங்களை நாம் பரிசீலிக்கலாம். வருட கடைசியில் இருக்கிற நாம் சகல ஆசீர்வாதத்துக்கும் காரணராகிய ஆண்டவரை நம்முடைய இல்லங்களுக்கு உள்ளங்களுக்கு வரவேற்கலாம், செபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஸ்தோத்திரம் அப்பா. காயப்பட்ட உம்முடைய கரங்களை நீட்டி எங்களை தொடுங்க ராஜா. உம்முடைய காயப்பட்ட பாதத்தை பற்றி நாங்கள் ஆராதிக்கும்படியாக எங்கள் வீடுகளில் உம்முடைய பிரசன்னத்தை உணரும்படியாக உம்முடைய கிருபை எங்களுக்கு அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். வீட்டில் தான் இருக்கீங்களா? வீட்டில் இருந்து தான் இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை எங்கேயாவது கேம்பில் இருக்கீங்களா? அல்லது இந்நேரத்துக்கே ஷாலைக்கு வந்து ஏதாவது பணியில் இருக்கிறீங்களா? டியூட்டியில் இருக்கிறீங்களா? தேவனுடைய மகா கிருபையினாலே இப்ப நம்ம எங்க இருந்தாலும் கூட கேட்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய கைகளில் இருக்கிற செல்போனிலேயே தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற தயவு இருக்கு. அநேக வருடங்களாக டெலிவிஷன் ப்ரோக்ராம்ஸை நாம் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். மா மூவிஸ் சேனல்ல காலை 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் கட்டாயம் அந்த சமயத்துல நீங்க டிவியை டியூன் பண்ணாதான் அந்த செய்தியை கேட்க முடியும். 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அந்த செய்தியை கேட்க முடியாது. அது மிஸ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் இருக்காது. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க. 30 நிமிஷங்களுக்காக அநேக ஆயிரங்களை செலவழிக்கிறோமே ஆண்டவரே, எல்லாரும் கேட்கும்படி செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் அது சில பேருக்கு தான் ஆயிட்டுச்சு. ஆனால் தேவன் தம்முடைய மகா பெரிய கிருபையினால் இந்த லாக்டவுன்ல சோசியல் மீடியாவை பயன்படுத்தும்படி செய்தார். யூடியூப் மூலமா, ஃபேஸ்புக் மூலமா தினந்தோறும் செய்தி கொடுக்கிற பாக்கியத்தை தேவன் எனக்கு அருளினார். தாமதித்தாலும் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்று நம் தேசம், வெளிதேசம் என்று இருக்கிற அல்லது கிராமங்களில், பட்டணங்களில் இருக்கிற எத்தனையோ விதமான ஜனங்கள் எங்க இருந்தாலும், எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம், விசுவாசத்தில் வளர்கிறோம் என்பதை சொல்லுகிற போது தேவனுடைய திட்டம் எவ்வளவு மகத்தானது என்று நினைத்து அவரை துதிக்கிறேன். எனவே நீங்கள் எங்கிருந்தாலும் காலை 7 மணிக்கு அனுதின தியானத்திலே கலந்து கொள்ளுங்கள். ஒருவேளை முடியாத சூழல் ஏதாவது வந்தால் அதற்கு பிறகாவது அந்த நாளிலே, அந்தந்த வேளையிலே தேவன் நமக்கு அநேக காரியங்களை தெளிவாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு ஒழுக்கமான விதத்தில் ஆவிக்குரிய பிரகாரமாய் நாம் வளர்வதற்கு தேவனுடைய வார்த்தை ஒரு போஷிப்பு, ஒரு ஆகாரமாக நமக்கு இருக்கிறது. எனவே நீங்கள் எங்கிருந்தாலும் தேவ வார்த்தையை கேளுங்கள். நீங்க ஒருவேளை வீட்டில் இருந்தாலும் கவனிங்க, வீட்டில் நீங்க எவ்வளவு நேரம் இருக்கிறீங்க, உங்களுடைய டியூட்டியில நீங்க எவ்வளவு நேரம் இருக்கிறீங்க, சாலையில பிரயாண மார்க்கத்தில் எவ்வளவு நேரம் இருக்கீங்க. எப்படி இந்த வருஷ கடைசியில ஒரு தடவை அதை ஆராய்ஞ்சு பார்க்கணும். சாயங்காலமான உடனே குருவி தன்னுடைய கூட்டை வந்து அடைவது போல நமக்கு எத்தனை வேலை இருந்தாலும், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனாலும், வேலைக்கு போனாலும், அல்லது வேற தொழில் நிமித்தமா, வியாபார நிமித்தமா போனாலும், சாயங்காலமானதும் நாம நம்ம வீட்டுக்கு திரும்பி தேவன் நமக்கு அருளியிருக்கிற குடும்பத்தாரோடு சேர்ந்து மகிழ வேண்டும் என்றும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்றும் தேவன் நியமித்திருக்கிறார். ஆனால் அநேகருடைய வீடுகள் இன்று ஒரு சத்திரம் மாதிரி ஆயிடுச்சுங்க. ஒருத்தர் ஒரு நேரத்தில் வெளியே போறது, அவங்கவுங்க ஒரு நேரத்தில் வீட்டுக்கு வர்றது, இஷ்டம் போல சாப்பிடுறது, இஷ்டம் போல போறது வர்றது, ஒருவரை குறித்து வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கே தெரியாம இருக்கிறது. அது எவ்வளவு கவலைக்குரிய விஷயம். அண்ணன் தம்பிமார் கூட, உன் அண்ணன் கூட பேசி எவ்வளோ நேரமாச்சுப்பான்னு சொல்லி ஒரு பையன்கிட்ட கேட்டேன். 3 hours ஆயிடுச்சு பாஸ்டர் அப்படின்னு. ஏன் ஒரே வீட்டில் இல்லையான்னு கேட்டேன். இருக்கும் பாஸ்டர், நான் போகும்போது அவன் வருவான், நான் இருக்கும்போது அவன் போயிடுவான், ரொம்ப பிஸியா இருக்கும். நோ, குடும்பம் என்பதை தேவன் மனிதனுக்கே பிரத்யேகமாய் தந்திருக்கிறார். வேற மிருக ஜீவன்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்காது. நாம் குடும்பமாய் வாழ்வதற்கே தேவன் வீட்டை தருகிறார். நம்முடைய வீடு என்பது அது ஏதோ கற்களை கொண்டு கட்டப்பட்ட கட்டிடம் அல்ல. வீடு அப்படின்னா அது கட்டிடம் மாத்திரமே அல்ல. இருதயங்களை பகிர்ந்து கொண்டு சந்தோஷமாயிருக்கிற
ஒரு இடம். எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிட்டு, ஒன்னா ஜெபம் பண்ணி, ஒன்னா சந்தோஷப்பட்டு படுக்கைக்கு போவதும், காலையில் எழுந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜெபித்து விட்டு அவரவர் பணிகளுக்கு போவது உங்கள் வீடுகளில் இருக்கா? கூடுமான வரைக்கும் இந்த ஒழுங்கை நீங்க கடைபிடிச்சு பாருங்க. உங்களுக்குள்ளோட மன திருப்தி இருக்கும், அன்பு இருக்கும், ஒரு பாதுகாவல் இருக்கும். முக்கியமா தேவனுடைய பிரசன்னம் உங்களோட இருக்கும். சேர்ந்து ஜெபிக்கிற குடும்பம் சேர்ந்து வாழும். இந்த வருட கடைசியில அநேக தேவ மனிதர்கள் உங்கள் வீடுகளுக்கு வந்து உங்களை சந்திப்பாங்க. அவங்கள வரவேற்றுக் கொள்ளுங்க. ஒரு தேவ மனிதர் நம்முடைய வீடுகளில் வந்து ஜெபித்து போவது அது கட்டாயம் ஆசீர்வாதம். தேவனுடைய பிரதிநிதியாக வருகிறவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அங்கீகரித்துக் கொள்ளும் போது, ஆண்டவரையே நாம் அழைத்துக் கொண்டதைப் போல பிரதிபலனை பெறுவோம். ஒரு வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். தேவ மனிதர்களுடைய ஜெபம் நம்முடைய வீடுகளிலே ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். ஆனா ஒருவேளை உங்களுடைய பாஸ்டர் கொஞ்சம் பிஸியா இருந்தா, உங்க வீடுகளுக்கு வர முடியாமல் இருந்தா, அவரு கூட சண்டை எதுவும் போடக்கூடாது. அவருக்கு கூடுமான நேரத்துல ஒரு தடவை வீட்டுக்கு வந்து ஜெபிங்க ஐயான்னு சொல்லி நீங்க கேளுங்க. அட்லீஸ்ட் நம்முடைய சபை மூப்பர்களையோ சுவிசேஷகர்களையோ சபையின் சார்பில் அனுப்பி வைத்து அவர்கள் வந்து ஜெபிக்கும் போது அது நம்முடைய வீட்டுக்கு ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துவும் கூட வீடு வீடாய் சென்று பார்த்திருக்கிறார். எவ்வளவு பிஸியான பாஸ்டரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், ஒரு குடும்பத்தாரை சந்திக்கும் போது அவர்களுடைய பாடுகளிலோ அல்லது அவர்களுடைய சந்தோஷத்திலோ பங்கெடுத்துக் கொள்ளுகிற போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் சந்தோஷமாய் இருக்கும். ஆண்டவர் எல்லா இடங்களையும் சுற்றி திரிந்து ஊழியம் செய்தார். அவருக்குன்னு வீடு இல்லை. அவர் சில வீடுகளுக்கு அடிக்கடி சென்றதாய் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வீடுகளில் ஒன்று பேதுருவனுடைய வீடு. மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. உடனே அவர்கள் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் கூட சீமோன் அந்திரேயா என்பவர்களுடைய வீட்டில் பிரவேசித்தார்கள். சீமோன் அப்புறம் அந்திரேயா என்பவர்களுடைய, சீமோனா பேதுரு தானே, அப்ப பேதுரு அந்திரேயாவின் வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். இந்த வீடு கப்பர்நகூமிலே இருந்தது. நான் எருசலேமுக்கு போயிருந்த போது அங்கே சென்று பார்த்தேன். அது ஒரு சின்ன வீடு தான், ஆல்மோஸ்ட் குடிசை மாதிரி தான் இருந்தது. சமுத்திரத்துக்கு பக்கத்திலே இருக்கும். அது பக்கத்திலே ஜெப ஆலயமும் இருக்கும். இந்த ஜெப ஆலயத்திற்கு போதிக்க வரும்போதெல்லாம் ஆண்டவர் அந்த வீட்டிற்கு வந்ததாக சொல்லுகிறார்கள். வேதத்திலும் பார்க்கிறோம். அவர்கள் மீனவர்கள் அல்லவா, பக்கத்துல தான் சமுத்திரம். சோ அவர்கள் வீடு அங்கதான் இருந்தது. ரொம்ப சின்ன வீடு தான். ஆனால் ஆண்டவர் சிறிய வீடாக இருந்தாலும் பெரிய வீடாக இருந்தாலும் வீட்டை பத்தி யோசிக்காம எல்லா வீடுகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்றே விரும்புகிறார். அந்த வீட்டில் பிரவேசித்த போது அங்கே என்ன சம்பவித்தது என்று பார்க்கலாம். அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தாள். உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். இந்த சீமோனுடைய மாமி, அதாவது பேதுருவனுடைய அத்தை, ஒரு காய்ச்சல் வந்து பயங்கரமான ஜுரத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாள். ஆண்டவர் ஒரு வீட்டுக்கு போகிற போது ஒரு நோக்கத்தோடு தான் போகிறார். நாம் சில வீடுகளுக்கு போகும்போது ஏதோ சுயநலமான எண்ணத்தோடு கூட போகலாம். அங்க இருக்கிற மனிதர்களை காட்டிலும் அங்க இருக்கிற பொருட்கள் அல்லது அந்த வீட்டின் நிலைமையை கவனித்து ஏதோ பெருசா பேச ட்ரை பண்ணுவோமே தவிர, அங்கே ஆண்டவர் அங்கிருக்கிற மனிதர்கள் மீதே நோக்கம் வைத்திருந்தவர். எவ்வளவு பெரிய வீடா இருக்கு, எவ்வளவு அழகா அலங்கரிக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் முக்கியமே இல்லைங்க. அந்த வீட்டிலே இருக்கின்றவர்கள் எப்படிப்பட்ட விசுவாசிகள், எப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை உடையவர்கள், அன்புடையவர்கள் என்பதெல்லாம் கூட அந்த வீட்டிற்கு ஒரு மதிப்பை கொடுக்கும். இங்கே கவனிங்க, பேதுருவின் அத்தை இந்த வீட்டில் இருக்கிறாள். இது மாத்திரமல்ல, அவர்களுடைய வீட்டுக்கு வருகிற போது அந்த அம்மா எல்லாரையும் வரவேற்று அவர்களுக்கு விருந்து செய்து உபசரிக்கிறவளாயிருந்தாள். ஆனா இப்போ அவங்க ஜுரத்துல படுத்து கிடக்கிறாங்க. அதை கேள்விப்பட்ட ஆண்டவர் அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டாள். சோமலியா தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லல, அவரே கிட்ட போய்
கவனிங்க, இயேசுவின் அன்பு நம்மை நெருங்கி வருகிற அன்பு, நம்மகிட்ட டிமாண்ட் பண்ற அன்பு இல்லைங்க. தம்மை தாமே தாழ்த்தி கொண்டு தங்களை தேடிக்கொண்டு வருகிற அன்பு. பரலோகத்தை விட்டு பூலோகத்திலே தவிக்கிற நம்மை தேடி வந்த அன்பு. கிறிஸ்து அவர் கிட்ட போய் அவளுடைய கையை பிடித்து எழுப்புகிறார். ஜுரம், பயங்கரமான ஜுரம். ஜுரம் தான் அப்படின்னு சொல்லுவீங்க. உங்களை யாருக்காவது ஜுரம் வந்திருக்காங்க? இப்ப எங்க பார்த்தாலும் ஜுரம் தாங்க. பிள்ளைகளுக்கு முக்கியமா சளி பிடிச்சுக்கும், காய்ச்சல் வரும், இருமல் வரும். சீசன் மாறுது இல்லையா? இந்த மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு கஷ்டத்துல இருக்காங்க, சுகவீனத்துக்குள்ள இருக்கிறாங்க. உங்க வீட்டுல கூட யாராவது ஜுரத்தால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? ஜுரம் அப்படின்னா அது எத்தனையோ விதமா இருக்குங்க. நம்முடைய சரீரத்துக்குள்ள எந்த விதமான இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டாலும், வியாதி ஏற்பட்டாலும், ஏதோ நோய் வருதுன்னாலும் அதுக்கு ஒரு அலாம் மாதிரி காய்ச்சல் வந்துடும். ஜுரம் வருதுன்னா உள்ள ஏதோ நடக்குதுன்னு அர்த்தம். அப்பவே நாம டெஸ்ட் பண்ண போயிடுவோம். ஆனா சில காய்ச்சல், வைரஸ் காய்ச்சல், வைரல் ஃபீவர் அப்படின்லாம் சொல்றாங்க. அதாவது இந்த காலத்துல என்னென்னமோ புதுசா என்னென்னமோ புது பேரோட வருதுங்க. கொசுக்கடியால வர்ற ஜுவரம், டைஃபாய்டு, மலேரியா, இன்னும் எத்தனையோ விதமான ஃபீவர்ஸ் நாட்களிலே மனிதர்களை பிடிச்சு பாடாப்படுத்துது. அது எந்த விதமான ஜுரமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து தொட்டால் சுகமாகும் என்று நீங்க நம்புனீங்கன்னா, இந்த வார்த்தைகளின் மூலமாக உங்கள் வீடுகளுக்குள் ஆண்டவர் வருகிறார். தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர் சுகமாக்கினார் என்று வேதத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு தடவையும் தெய்வ ஊழியக்காரர்கள் நம்ம வீடுகளுக்கு வரமாட்டாங்க. எந்த அளவுக்கு உங்க ஃபேமிலி டாக்டரா இருந்தாலும் அடிக்கடி சும்மா வீட்டுக்கு வருவாரா என்ன? போன்லயே அந்த மருந்து இந்த மருந்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிடுவாரா இல்லையா? நம்முடைய வீட்டுக்கு ஆண்டவர் வந்துட்டா போதுங்க. அவருடைய சன்னதியை நம்முடைய வீட்டிலே அனுபவித்தால் அது போதும். பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை நம்முடைய வீட்டில் நடக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விசுவாசிப்பதன் மூலமாக அவருடைய அந்த தழும்புகளினாலே குணமாகிறோம் என்று விசுவாசிப்பதன் மூலமாக எந்த விதமான ஜுவரத்தோடும் பலவீனத்தோடும் வியாதியோடும் இருந்தாலும் விசுவாசத்தோடு கூட, ஆண்டவரே என்னை சுகமாக்குங்க ஆண்டவரே என்றால் மாட்டேன் என்று சொல்லுகிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். எனக்கு சித்தம் உண்டு, நீ சொஸ்தமாக என்று சொல்லுகிற ஆண்டவர். பேதுருவின் அத்தையை பார்த்து, பாவம் இந்த அம்மா சுகமில்லாம படுத்திருக்காங்க, நமக்கு எதுவும் செய்ய முடியாது, இன்னொரு வீட்டை பார்த்துட்டு போயிடலாம் என்று சொல்லாமல் அவளை தொட்டு சொஸ்தமாக்கினார். அந்த அம்மாவும் உடனே எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களாம். சாதாரண அந்த ஜுரம் வந்துட்டா, அந்த ஜுரம் குறைஞ்சாலும் களைப்பு போகாதுல்ல, அந்த பலவீனம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் தொட்ட போதோ ஜுரத்தோடு கூட அந்த பலவீனம் எல்லாவற்றிலும் இருந்தும் அந்தம்மா விடுவிக்கப்பட்டாங்க. ஒரு புது பலனோடு கூட பேதுருவின் அத்தை எழுந்து உபசரிக்க ஆரம்பித்தாள். இந்த சமயத்திலும் உங்கள் வீட்டிலையும் யாராவது படுக்கையில இருக்காங்களா? ஏதாவது சுகவீனத்தால் பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்களா? ஆண்டவர் உன் வீட்டுக்குள் இந்த வார்த்தையினால் வருகிற போது விசுவாசத்தோடு ஆண்டவரை என்னை தொடுங்க என்று நீ விண்ணப்பிப்பா என்றான். அவர் தம்முடைய தழும்புள்ள கரங்களால் உன்னை தொட்ட உடனே அந்த அம்மாவுக்கு ஜுரம் போன மாதிரி ஆவியின் ரூபத்திலே இருக்கிற ஆண்டவர் தம்முடைய கரத்தை நீட்டி உன்னை தொடுவதற்கும் உனக்கு சுகத்தை தருவதற்கும் இந்த காலை வேளையில் ஆயத்தமாயிருக்கிறார். எல்லா சின்ன சின்ன விஷயங்களுக்கும் டாக்டர் தேடி ஓடக்கூடாதுங்க. நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்தால், ஒருவேளை உங்க வீட்டில் இருக்கிற எண்ணெய் எடுத்துக்கிட்டு அதற்கு அடையாளமா அதை பூசி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சுகமாக வேண்டும், ஆண்டவரே சுகம் கொடுங்க நீ விண்ணப்பம் செய்தால், உனக்கோ உன் பிள்ளைகளுக்கோ அல்லது உன் வீட்டாருக்கோ குணத்தை சுகத்தை தருகிற வல்லமை உள்ளவராய் ஆண்டவர் இருக்கிறார். நாம் இந்த சரீரத்தில் இருக்கிற காலமெல்லாம் ஏதோ ஒரு பலவீனம் நம்மை துரத்தி கொண்டேதான் இருக்கும். ஆனால் உன்னை சுகமாக்குகிற தேவன் நானே என்று சொல்லுகிற கர்த்தர் நமக்கு இருக்கும்போது அவருடைய தழும்புகளாலே நமக்குள்ளே குணமாகுதல் நடக்கும் என்பதா விசுவாசத்தோடு நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே,
இந்த வேளையிலும் சோசியல் மீடியா மூலமாக பார்த்து தினந்தோறும் உம்முடைய வார்த்தையை கேட்கிறவர்கள், அவ்வப்பொழுது காயப்பட்ட உம்முடைய கரங்களால் தொடப்பட்டு சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்று, ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்று தருகிற சாட்சிக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த சமயத்திலும் யார் யார் என்னென்ன பலவீனங்களில் இருக்கிறார்களோ ஒரு விஷயம் கண்ணோக்கி பார்த்து, அன்று பேதுருவின் அத்தையை தொட்டதை போல உம்முடைய காயப்பட்ட கரங்களை நீட்டி எங்களை தொடுங்க ராஜா. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா விதமான பலவீனங்களிலிருந்தும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே விடுதலை தரு. கடந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் உம்முடைய கிருபையினால் நாங்கள் காக்கப்பட்டது போல துதியோடும் நன்றியடைதலோடும் ஆரோக்கியமான வாழ்க்கையோடும் சந்தோஷமாய் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் ஒரு புதிய வருடத்திற்குள் பிரவேசிக்கும்படியாக எங்களுக்கு முன்னிருக்கிற இந்த வருடத்தின் கடைசி நாட்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படிக்கு எங்களை சுஸ்தப்படுத்தும் போது, விடுதலை அருளி செய்யும் போது உம்மை துதிக்கிறதற்கும் உமக்கு பணிவிடை செய்கிறதற்கும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெபத்தைகள் மற்றும் பாரங்களை 8939801334 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை லைக் செய்து ஷேர் செய்து உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு விடுங்கள். தொடர்ந்து வழக்கம் போல தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.